வணக்கம். ஸோ ஆர்பிஎஃப் அதாவது ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அதாவது ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ், அதாவது எஸ்ஐ அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்க்கு தனியாகவும் கான்ஸ்டபிளுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. ஸோ அதில் இப்போது ஆர்பிஎஃப்பில் எஸ்ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பற்றியான ஒரு அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த நோட்டீஸில் வந்து பார்த்தா அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் அட்டென்ஷன் அப் டு தி கேண்டிடேட் எஸ்ஐ அப்ளிகேஷன். ஓகே, ஸோ நீங்கள் எஸ்ஐக்கு மட்டும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இதை வந்து நான் போய் பார்க்குற மாதிரி இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இல்லை நான் கான்ஸ்டபிளுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ண முடியாது. இது எஸ்ஐக்கான முக்கியமான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்க்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி இவங்க இந்த நோட்டீஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் என்னென்ன மாதிரி விஷயம் சொல்கிறாங்கன்னா ப்ரொஃபஷனலி அக்செப்டட், கண்டிஷனலி அக்செப்டட், ரிஜெக்டட். ஓகேவா? ஸோ இது என்ன ப்ரொஃபஷனலி அக்செப்டட், கண்டிஷனலி அக்செப்டட் அப்படிங்கிறத ஃபுல்லாக போய் பார்க்கலாம் கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த நோட்டீஸ், அதாவது இந்த ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கான நோட்டீஸ் வந்துன்னா 15/4/2024 ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கொடுத்துருந்தான். ஓகேவா? ஸோ அதான் சொல்கிறாங்க, த செக்யூரிட்டி அப்ளிகேஷன்ஸ் ஹேவ் பின் கம்ப்ளீட்டட் அண்ட் கேண்டிடேட் கேன் வியூ ஸ்டேட்டஸ் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் அண்டர் professionally accepted with conditions at rejected along with reasons for rejection by logging with your users detail at the rrbapply.gov.in அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து நீங்கள் போய் பாருங்கள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது ப்ரொஃபஷனலி அக்செப்டட் பண்ணியிருக்காங்களா இல்லை ப்ரொஃபஷனலி கண்டிஷனலி அக்செப்டட் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கா. அதாவது ப்ரொஃபஷனலி அக்செப்டட் அப்படின்னா ஓகேவா? அதாவது இந்த கண்டிஷனலி அக்செப்டட் அப்படின்னா அதுக்கான ஒரு இதை வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்ன காரணம், அதாவது கண்டிஷனலி அக்செப்டட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணாமல் இருந்துக்கணும், பட் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ நாங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் வந்து மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதை கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் மாற்றிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்களா, அந்த மாதிரி ஒரு இது இருக்குங்களா. ஸோ அந்த மாதிரியான மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க அதை கண்டிஷனல் அக்செப்டட் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட்டில் கொடுத்துருப்பாங்க. மொத்தமாகவே நிறையா இது மிஸ்டேக்காக இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணதில், நீங்கள் சொல்கிற விஷயம் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸும் சரி, நீங்கள் அப்லோட் பண்ணிக்க அந்த டாக்குமெண்ட்ஸுக்கும் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா அப்பப்போ அதுக்கு ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ எதுக்காக ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதையுமே உங்களுக்கு அங்கே ரீசன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத அந்த இங்கே சொல்கிறாங்க. ஓகே, அலாங் வித் ரீசன்ஸ் ஃபார் ரிஜெக்ஷன். ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ ப்ரொஃபஷனலி அக்செப்டட் அப்படின்னா ஓகே. ஸோ ப்ரொஃபஷனலி அந்த கண்டிஷன் அக்செப்டட் அப்படிங்கிற சொல்கிறாங்கல்ல, அந்த இது கண்டிஷனலி அக்செப்டட் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு இது கொடுப்பாங்க. எதனால வந்து கண்டிஷனலி அக்செப்டட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் ஸோ அதை வந்து தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல இனிமேல் வேறு ஒரு எக்ஸாமுக்கும் சரி, ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸ்லையோ அப்ளை பண்ணும்பொழுது அந்த ஒரு விஷயத்த பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த கண்டிஷனலி அக்செப்டட் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடியது. கண்டிஷனலி அக்செப்டட் கொடுக்கக்கூடிய அந்த கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் சொல்லுவாங்க, சில நேரத்தில் சொல்ல மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன். அதை வந்து நான் கண்டிப்பாக இப்போ நீங்கள் செலெக்ஷன் ஆகி போகிறீங்கன்னு வச்சுக்கலேன். ஸோ அங்கே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லையோ ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதை மென்ஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? எஸ். ஸோ அடுத்தது வந்து இதுக்கு என்ன வேறு எந்த மாதிரியான இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எஸ்எம்எஸ் and email with your send a candidate register mobile number and email ID mention the submitted applications regarding application status. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நான் எப்படி வந்து இந்த வெப்சைட்லாம் போய் பார்க்க தெரியாது அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி மெசேஜும் அனுப்பியிருப்பாங்க. ஓகே, ஸோ நார்மல் எஸ்எம்எஸ் இருக்குல்ல அதுலேயுமே அனுப்பியிருக்காங்க. அதில் போய் பாருங்கள், அதுலேயுமே லிங்க் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி இருக்குல்ல, ஸோ அதுக்குமே அப்படின்னா தனியாக நீங்கள் எந்த இமெயில் ஐடி அங்கே அப்ளை பண்ணும்பொழுது கொடுத்தீங்களோ, அவங்க ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ஆர்ஆர்பியில் அப்ளை பண்ணும்பொழுது எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடிக்குமே வந்து அவங்க சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் ஏதோ ஒன்றில் வந்து லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் உள்ளே போயிட்டு அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் அதை போட்டு வந்து உங்களோட ஸ்டேட்டஸில் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட இது வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னுங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேறு என்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கீழே உள்ள அந்த 3வது நாள் பாயிண்ட் என்ன விஷயம் சொல்கிறாங்கிறது நம்ம தேவை கிடையாது. அதாவது அக்செப்டட், ப்ரொவைனல் அக்செப்டட் அப்படிங்கிறது வந்து கேண்டிடேட் லேபிள் அதாவது இப்போ வந்து பாருங்களேன். ஸோ கேண்டிடேட் ஆல் அக்செப்டட் கேண்டிடேட் இஸ் purely provisional and his candidate is liable cancelled at the any stage of recruitment process thereafter in case of any inconsistency and deficiency falsify record data. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சொன்னதான்
இப்போ சில பேருக்கு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அது என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா? பட் வந்து சில பேருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் வெரி இப்போ நீங்க குடுத்துருக்க டீட்டெயில்ஸும் சில இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட நம்பர்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. முக்கியமான டாக்குமெண்ட் இப்போ ஓபிசி சர்டிஃபிகேட்னா அது நம்பர்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அத ஓபிசியோட சர்டிஃபிகேட் வந்துனா சப்மிட் பண்ணும்பொழுது தான் வந்துனா அது 2 மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போதைக்கு வந்து மிஸ் மேட்ச்சோ அல்லது நீங்க குடுத்துருக்க வேற ஏதோ ஒரு விஷயத்துல ஏதாச்சும் ஒரு இதில டாக்குமெண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தப்பா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்போ வேணா ரிஜெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் சொல்றேன். ரொம்ப கவனமாவும் குடுக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ அந்த விஷயத்த தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அதெல்லாம் எச்சரிக்கை குடுக்குற மாரி தான் இந்த நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில முக்கியமான விஷயம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ். ஸோ அதில 3 விதமா ஒண்ணு இது ப்ரொவிஷனலி அக்செப்டட், அடுத்து கண்டிஷனலி அக்செப்டட் அண்ட் ரிஜெக்ட் இந்த 3 விஷயம் 3 மாதிரியா தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த இதில் இருக்கீங்க அல்லது இது சம்மந்தமாக எதுவும் டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இதே மாதிரியான எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட்டுகளுக்கும் சரி ரெகுலர் கிளாஸஸ்க்கும் சரி நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ கைஸ்.